ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியல் வட்டாரத்துல எந்த கட்சி எந்த கூட்டணியில போய் சேர போறாங்க அப்படின்றது தான் இன்னைக்கான ஹாட் டாபிக்காவே போயிட்டு இருக்கு. தேமுதிக, பாமக, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இன்னும் சில பல கட்சிகள்ல எந்த கூட்டணியில போய் சேர போறாங்க? இது திமுக கூட்டணியில போய் சேர போறாங்களா, என்டிஏ கூட்டணியில போய் சேர போறாங்களா, இல்ல விஜய் உருவாக்க போகிற மூன்றாவது கூட்டணியில போய் சேர போறாங்களா இப்படின்ற பேச்சு ரொம்ப பரவலாவே பேசிட்டு இருக்கு. இதுல குறிப்பா டிடிவி தினகரன் எடுத்துக்கலாம். டிடிவி தினகரன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, டிசம்பர் மாதத்துக்குள்ள எங்களுடைய நிலைப்பாடை நாங்க அறிவிச்சிருவோம், எந்த கூட்டணியில இருக்கிறோம் அப்படின்ற நிலைப்பாடை அறிவிச்சிருவோம் அப்படின்னு சொன்னார். ஆனா இப்போ நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் சார், ஏன்னா என்டிஏ கூட்டணியில இருக்கிற வரைக்கும் நான் என்டிஏ கூட்டணி தான் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசியிருந்தவர் தான் டிடிவி தினகரன். என்டிஏ கூட்டணியில இதே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண உடனேயே கொஞ்சம் உற்சாகமா தான் இருந்தார். எங்களுக்கு அங்கம் பங்காளிங்க, நாங்க பங்காளி சண்டையை வெளியே வச்சுப்போம். இப்போ எங்க பொது எதிரி திமுக, திமுகவை வீழ்த்துவதற்கு நாங்க எல்லாம் ஒன்று சேருதுல எந்தவித மாற்று கருத்துல எடப்பாடி பழனிசாமி அலோ பண்ணா அவருக்காகவும் நாங்க என்ன பண்றோம், பிரச்சாரம் செய்யறதுக்கு தயங்க மாட்டோம், தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னவர் தான் டிடிவி தினகரன். ஆனா இந்த பேச்சு நாளை பொழுதுல எப்படி மாறிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு இல்லைன்னு சொன்னா நான் என்டிஏ கூட்டணிக்குள்ள வரேன் அப்படின்ற நிலைப்பாடுல எடுத்தார். என்டிஏ கூட்டணியில இருந்து வெளியே வந்துட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே அவர் என்ன பண்ணார், செயல்பட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நாளடைவில் எப்படி போயிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துவதுதான் எங்களுடைய நோக்கம், அதிமுகவில் அவர் இருக்கக்கூடாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியை ஒழிச்சு காட்டி அவரோட உண்மைய சுயரூபத்தை என்ன அப்படின்றத மக்களுக்கிட்ட மட்டும் இல்ல, நிர்வாகிகள் மட்டிலும் தொண்டர்கள் மட்டிலும் என்ன பண்ணுவோம், நாங்க எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டுவோம் அப்படின்னு உறுதிமொழி எடுத்து இன்ன வரைக்கும் என்ன பண்றாரு, செயல்பட்டு இருக்காரு. இதே டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியில் இருக்கும்போது கண்டுக்கவே இல்லை, அவங்களுக்கு தகுந்த ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கவே இல்லை பாஜக. ஆனா என்டிஏ கூட்டணியில இருந்து வெளியே வந்துட்ட பிறகு தேடி தேடி போறாங்க. இதே டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ் தேடி தேடி போறாங்க. ஆனா டிடிவி தினகரன் ஒரு வகையில ஸ்டாண்ட் எடுத்துறது. என்ன ஸ்டாண்ட்னா, திரும்பவும் நான் என்டிஏ கூட்டணிக்குள்ள வரமாட்டேன்பா. ஓபிஎஸ் கூட சில டைம்ல என்ன பண்ணாரு, என்டிஏ கூட்டணியில திரும்ப போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்லாம் பேசினாரு. ஆனா டிடிவி தினகரன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு. நான் என்டிஏ கூட்டணிக்குள்ள வரமாட்டேன், நீங்க முதலமைச்சர் வேட்பாளரை மாத்துங்க, நான் நிச்சயமா வரேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் பாஜக என்ன பண்ணாங்கன்னா, அண்ணாமலை அவர்களை கூப்பிட்டு என்ன பண்ணாங்க, நீங்க டிடிவி தினகரன் பேச, நீங்க தான் நெருங்கிய நண்பராச்சாமே, நீங்க பேசுங்க, அரசியல் கடந்து நீங்க பேசுற அளவுக்கு நெருங்கிய நண்பர்னா நீங்க டிடிவி தினகரன் பேசுங்க, டிடிவி தினகரன் கிட்ட பேசி திரும்பவும் என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வாங்க அப்படின்னு அண்ணாமலைக்கும் அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில தான் அண்ணாமலை அவர்களும் போய் பேசினாரு. பேசி என்ன பண்ணாரு, என்டிஏ கூட்டணிகளை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளை சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்த பார்த்தாரு. ஆனா அண்ணாமலை கிட்ட ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா என்ன பண்ணிருக்காரு, டிடிவி தினகரன் ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லியிருக்காரு, இங்க பாருங்க அண்ணே, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு, நமக்குள்ள எந்த ஒரு ஒளிமறைவும் இல்ல, நம்ம அந்யோன்யமா இருக்கிறோம். ஆனா எனக்கு ஒரே ஒரு வருத்தம், ஒரே ஒரு இடைரல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இபிஎஸ் மாத்துங்க, நிச்சயமா நான் வரேன், நான் எந்த நிபந்தனையற்ற ஆதரவு நான் கொடுக்குறேன், நான் எந்த டிமாண்ட் கூட வைக்க மாட்டேன், அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல்ல கூட அவர் என்ன பண்ணாரு, போயிட்டாரு. தொடர்ந்து பாஜக டிடிவி தினகரனை ரொம்ப முயற்சித்ததாகவும் டிடிவி தினகரன் சொல்றாரு, நம்ம சொல்லல, அவர் தான் சொல்றாரு. என்ன சொன்னார் அப்படிங்கிறது, ஒரு பக்கம் டிவிக்கு என் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க, இந்த பக்கம் அண்ணாமலை அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இதுல ஒளிவு மறைவுலாம் இல்லங்க, இதாங்க உண்மை. அண்ணாமலை நான் பார்க்கும் போதெல்லாம் கூட்டணியை பத்தி பேசுவாரு, மத்தபடி வேற எதுவுமே கிடையாது, கூட்டணிக்குள்ள வாங்கன்னு சொல்லுவாரு அப்படின்னு ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொன்னாரு, ஆமா நாங்க ஓபிஎஸ் கட்டியும் டிடிவி தினகரன் பேசுறோம், தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள உள்ள கொண்டு வரது நாங்க பேசுறோம் அப்படின்னு அவரு ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. இப்படியா இருக்கும்போது தான் கள நிலவரம் இப்படி போயிட்டு இருக்கும்போது டிடிவி தினகரன் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரு இப்போதைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஆண்டிப்பட்டி தொகுதி வேணும், ஆண்டிப்பட்டி தொகுதி எந்த கட்சி கொடுக்குதோ அந்த கட்சி கூட நாங்க கூட்டணி வைக்கிறோம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டுக்கு வந்திருக்காரு. சோ இதன் மூலமா என்டிஏ கூட்டணிக்குள்ள ஒரு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் 50% இருக்கு அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. ஏன்னா அண்ணாமலையை முன்வைத்து இங்க உள்ள வரதுக்கான காரணம் இருக்கு. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னா டிடிவி தினகரன் தவறாம செஞ்சிருவாரு. அது போக இங்க பெரும்பாலான தொகுதிகள், அதாவது என்டிஏ கூட்டணிக்குள்ள வரும் பொழுது 15 தொகுதிகளுக்கு மேல நான் கேட்பேன் அப்படின்ற ஒரு டிமாண்ட் வச்சிருக்கிறாரு. ஆண்டிப்பட்டி தொகுதி நிச்சயமா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு. டிடிவி தினகரன் டிவிகே கூட கூட்டணி வைக்கும் பொழுது 40 தொகுதிகள் கிட்ட கேட்கதாகவும், ஆண்டிப்பட்டி தொகுதியும் நிச்சயமா எங்களுக்கு வேணும் அப்படின்ற. சோ எந்த, அதாவது டிவிகே கூடயும் சரி என்டிஏ கூட்டணியும் சரி யாரா இருந்தாலும் இதுல பிளஸ்ஸா இன்னொரு ஆடடும் இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, நாங்க திமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு தயார், ஏன்னா
எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களுக்கு ஆண்டிப்பட்டி தொகுதி வேணும். ஆண்டிப்பட்டி தொகுதியை மட்டும் ஏன் இவர் பர்டிகுலரா கேட்கிறாரு அப்படின்னா, இந்த தொகுதியில ஆல்ரெடி ஜெயலலிதா அவர்களும் நின்று ஜெயிச்சிருக்கிறாங்க, எம்ஜிஆர் அவர்களும் நின்று இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இன்னிய வரைக்கும் ஆண்டிப்பட்டி தொகுதியில நின்று ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்ற தகவலும் இங்க முன்வைக்கப்படுது. அது மாத்திரம் இல்லாம இவர் சமுதாயத்தை சேர்ந்த வாக்குகள் அங்க அதிகப்படியா இருக்கிறதுனால நான் நிச்சயமா ஆண்டிப்பட்டி தொகுதியில நின்னா நிச்சயமா நான் எம்எல்ஏவா ஆகுவேன், சட்டமன்றத்துக்குள்ள போவேன் அப்படின்ற ஒரு கான்பிடன்ட் டிடிவி தினகரன் கிட்ட இருக்கிறதுனால ஆண்டிப்பட்டி தொகுதியை மட்டும் குறி வைக்கிறார். சோ இந்த ஆண்டிப்பட்டி தொகுதியை இந்த பக்கம் என்டிஏ கூட்டணி விட்டு கொடுத்துருமா? ஏன்னா அது அதிமுக தொகுதின்றதுனால அதிமுக விட்டு கொடுக்காது, என்டிஏ கூட்டணிக்குள்ள வருதுனால அதிமுக அது ஒருபோதும் விட்டு கொடுக்காது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், தமிழக வெற்றி கழகம் ஒருவேளை கொடுத்தா அந்த கூட்டணிக்குள்ள போய் நின்று நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்ற ஒரு கான்பிடன்ட் அவருக்கு இருக்கு. ஆக மொத்த பிப்ரவரி மாதம் ஜெயலலிதாவுடைய பிறந்தநாள் அன்னைக்கு நாங்க சுப செய்தியை நாங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிச்சிருக்கிறாரு. இப்போ டிடிவி தினகரன் யாரு கூட கூட்டணி வைக்க போறாருப்பா அப்படின்னு பேசினாலும், எனக்கு ஆண்டிப்பட்டி தொகுதி வேணும், ஆண்டிப்பட்டி தொகுதி எந்த கட்சி கொடுக்குதோ அந்த கட்சி கூட நாங்க கூட்டணி வைப்போம் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காரு. இன்னொரு சைடு நம்ம பார்த்தோம்னா டிவிக்கே டிடிவி தினகரன் எவ்வளவு முட்டு கொடுத்தாலும் டிவிக்கு அங்க சம்மதம் தெரிவிக்கல அப்படின்ற ஒரு கருத்துக்கள் முன் வந்தாலும் என்டிஏ கூட்டணிக்குள்ள அவர் திரும்ப போயிருவாரா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாவ தான் இருக்கு. என்டிஏ கூட்டணிக்குள்ள அண்ணாமலுடைய முயற்சினால உள்ள வந்தாலும் இங்க எடப்பாடி பழனிசாமியை இவரு அங்கீகரித்து உள்ள வருவாரா அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கு. அது நடக்கவே நடக்காது. ஏன்னா இதே எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு துரோகங்களை செஞ்சிருக்கிறாரு, எந்த அளவுக்கு இவர் உள்ளடி வேலை பார்ப்பாரு அப்படின்றத டிடிவி தினகரனுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் டிடிவி தினகரன் இப்போ ஒரே ஸ்டாண்டில் இருக்கிறாரு. மூன்றாவது ஒரு அணி விஜய் தலைமையில உருவாகி நாங்க அவங்க கூட கூட்டணி வைக்கிறதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அதன் அடிப்படையில தான் ஆண்டிப்பட்டி தொகுதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் பண்ணியிருக்காரு. அந்த ரிசர்வ் பண்ணி இந்த தொகுதி எங்களுக்கு வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் டிவிகேக்கு அரைக்கூவல் கூவுறாரு அப்படின்னும் இங்க எடுத்துக்கொள்ளலாம். ஆக மொத்த இங்க அரசியல் களம் எந்த கட்சி யாரு கூட போய் சேரப்போகுது அப்படின்ற ஒரு கேள்விக்குறியாவே இருக்கும் பொழுது ஜனவரி மாதம் அடுத்த மாதம் தேமுதிக தங்களுடைய மாநாட்டில் தங்களுடைய நிலைப்பாடை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. பாமக இன்னும் அவங்க உட்கட்சி விவகாரமே முடியல, அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆல்மோஸ்ட் ஓபிஎஸும் இந்த பக்கம் டிவிகே பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்களும் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. டிடிவி தினகரனும் இப்போ உள்ள போகும்பொழுதே டிவிகேக்குள்ள உள்ள போகும்பொழுது எங்களுக்கு இந்த தொகுதி தான் இத்தனை தொகுதி தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு உள்ள போகிறதும் இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. என்ன நடக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆண்டிப்பட்டி தொகுதி கொடுக்கிற கட்சியோட நாங்க கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் சொல்லி இருக்கிறாரு. இதற்கு டிவிகே சம்மதிக்குமா, என்டிஏ சம்மதிக்குமா? இதை பத்தி உங்களுக்கு கருத்து அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.